பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய நமது அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 32ஆம் நாள் தியானமாக 40 டேஸ் லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத குணமாகிய நிர்விசாரத்தை குறித்து தியானித்து தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிர்விசாரம் என்றால் என்ன? செய்யக்கூடாதவைகளை செய்தல், கர்த்தர் விரும்பாததை செய்தல், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருப்பதும் தாமதமாக செய்வதும் நிர்விசாரம் என்று சொல்லலாம். இன்று உலகம் எங்கிலும் வயது வரம்பின்றி சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரிடத்திலும் இந்த நிர்விசார குணம் காணப்படுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. நிர்விசாரம் என்பதை ஐயோ இதை செய்யாமல் தவறிவிட்டோமே அல்லது அவசரப்பட்டு இப்படி செய்து விட்டோமே என்று எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பது, செய்ய வேண்டியதை செய்யாமல் அல்லது முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் அஜாக்கிரதையாயிருப்பது, பொறுப்பற்ற தன்மை, கவனக்குறைவு, எதையும் பெரியதாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் அசதியாயிருப்பது என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் நிர்விசாரம் என்ற வார்த்தைக்கு கேர்லெஸ்னஸ், ரெக்லெஸ்னஸ் என்று சொல்லுவார்கள். இன்று உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நிர்விசாரம், வேலை செய்கின்ற இடத்திலே ஒரு நிர்விசாரம், குடும்பத்தின் காரியங்களில் கூட ஒரு நிர்விசாரம், சபையிலே ஒரு நிர்விசாரம், இப்படி எங்கு பார்த்தாலும் நிர்விசாரங்கள் நிறைந்து இருக்கின்றது. இந்த நிர்விசாரம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்றால், நீதிமொழிகள் 1:32 பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்று சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய நிர்விசாரம் அவனை அழிக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டிய இடத்தில் நிர்விசாரத்தோடு இருந்தால் அது நமக்கு அழிவைதான் கொண்டு வரும் என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. மேலும் நிர்விசாரம் நகரத்தை பாழாக்கும். செப்பனியா 2:15 நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாலும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே என்று வசனம் சொல்கின்றது. நாட்டை ஆளுகின்றவர்கள் நிர்விசாரமாய் இருக்கும் போது, அஜாக்கிரதையாய் முடிவுகளை எடுக்கும் போது அந்த தேசம் எப்படி இருக்குமாம்? அந்த தேசம் பாழாய் போகும் என்றும் மிருக ஜீவன்கள் தாபரிக்கின்ற ஒரு இடமாய் மாறி போகும் என்றும் வேதம் நமக்கு சொல்கின்றது. நம்முடைய தேவன் நிர்விசாரத்தை ஒரு நாளும் அவர் விரும்புகின்றதே இல்லை. ரோமர் 12:11 இப்படியாய் சொல்கின்றது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா காரியத்திலும் கவனமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது. வாகனத்தை ஓட்டுகின்ற ஒரு மனிதன் சிக்னலில் பச்சை, சிவப்பு, மஞ்சள் விளக்குகளை கவனமாக பார்த்து பிரயாணம் செய்வது எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றதோ அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து கவனமாக இருப்பது நல்லது. நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் பெறுகின்ற நன்மை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 13:4 சொல்கின்றது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும். நீதிமொழிகள் 12:24 சொல்கிறது, ஜாக்கிரதையுள்ளோரின் கை
ஆளுகை செய்யும். மேலும் நீதிமொழிகள் 21:5 ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாகும் என்று சொல்கின்றது. நீதிமொழிகள் 11:27 ஜாக்கிரதையுள்ளவன் தயை பெறுவான் என்று சொல்கிறது. மேலும் நீதிமொழிகள் 22:29 ஜாக்கிரதையுள்ளவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்கின்றது. எனக்கன்பானவர்களே, வாழ்க்கையில் பலருடைய தோல்விகளுக்கு காரணம் அவர்களுடைய திறமையின் குறைவுகளோ முயற்சி இல்லாமையோ அல்ல. அவர்கள் தங்களுடைய பார்வையையும் கவனத்தையும் சரியான இலக்குகள் மேல் வைக்காமல் தேவையில்லாத காரியங்களை நினைத்து கொண்டும் பார்த்து கொண்டும் தங்களுடைய வளர்ச்சியை குறித்து சிந்திப்பதை காட்டிலும் மற்றவர்களுடைய வளர்ச்சியை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதுதான். நாம் மற்றவர்களை பார்க்கின்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் இருக்கின்ற இடத்தில்தான் இருப்போமே தவிர முன்னோக்கி போகிறது கஷ்டமாகிவிடும். எனக்கன்பானவர்களே, இந்த ஜாக்கிரதையாக அல்லது கவனமாக இருக்க வேண்டிய குணம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்போது பல இழப்புகளை நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இதை எண்ணும்போது நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம், நான் புத்தகத்தில் படித்த காரியம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. யாவரால் அறியப்பட்ட உலகமே வியக்கும் வண்ணமாக மிகுந்த பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டதுதான் டைட்டானிக் கப்பல். இந்த கப்பலை குறித்து டைட்டானிக் என்று ஒரு ஆங்கில படமும் வெளிவந்ததை நாம் யாவரும் அறிந்ததே. இந்த கப்பல் நீளத்திலும் உயரத்திலும் மாத்திரமல்ல, ஒரு 5 நட்சத்திர ஓட்டலை போல சகல வசதிகளுடனும் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல். இந்த கப்பல் ஏப்ரல் 10, 1912 அன்று சவுத் ஆம்டனிலிருந்து நியூயார்க் நகரத்திற்கு தன் முதல் பிரயாணத்தை ஆரம்பித்தது. அதிலே பணி செய்தவர்கள் மாத்திரம் 3547 பேர். பிரயாணம் செய்தவர்கள் 2240 பேர். இந்த கப்பலின் சிறப்பை குறித்து அறிந்து பிரயாணம் செய்த முதல் பிரயாணி பட்டியலில் தானும் இடம்பெற வேண்டும் என்று முன்கூட்டியே பதிவு செய்தவர்கள் அநேகர். இவர்களில் பெரும்பாலானோர் தலை சிறந்த பணக்காரர்கள், பல நாடுகளில் உயர் பதவியில் இருந்தவர்கள், நடிகர் நடிகைகள், பயணிகள், பணியாளர்கள் என மொத்தம் 5780 பேர்களுடன் தன் பயணத்தை துவக்கி இந்த கப்பலின் முதல் பிரயாணமே அதனுடைய பரிதாபமான கடைசி பிரயாணமும் ஆயிற்று. இந்த கப்பலை முன்னிருந்து நடத்திய மாலுமி கேப்டன் எட்வர்ட் ஜே ஸ்மித், டைட்டானிக் கப்பல் எதையும் எந்தவித எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தது என்று அந்த கப்பலை குறித்து பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவருடைய ஒரு சிறிய அஜாக்கிரதையினால் அந்த கப்பல் பெரும் விபத்துக்குள்ளானதற்கு அவரும் ஒரு காரணமானார். நடந்தது என்னவென்றால், 14 ஏப்ரல் 11:40 மணி அளவில் தன் பிரயாணத்தை ஆரம்பித்த 4ஆம் நாளிலே அட்லாண்டிக் பெருங்கடலில் குளிர்ச்சியான இரவு வேளையிலே அந்த கப்பலில் பிரயாணம் செய்த பணியாளர் அம்பு பாய்கிற தூரத்தில் ஒரு பனிக்கட்டியை கண்டு கப்பலின் மாலுமியினிடத்தில் எச்சரித்திருந்தும் அதை அவர் பெரிதாக பொருட்படுத்தாமல் அஜாக்கிரதையாய் நடந்து கொண்டதினால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் அசதியாய் இருந்து விட்டபடியினால் அந்த கப்பல் பனிக்கட்டியிலே மோதி பிரயாணம் செய்த பெரும் பாலானோர் அந்த நாளிலே மரித்து போனார்கள். என கண்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவைகளில் நாம் எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவசியமாய் இருக்கின்றது. சரி, நாம் எந்தெந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? 1 பேதுரு 5:7 சொல்கிறது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். உபாகமம் 11:22 சொல்கின்றது, தேவனுடைய கற்பனைகளை ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:2 சொல்கிறது,
திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:13 சொல்கிறது, புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எபிரேயர் 2:1 கேட்டவைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. நாம் அநேக நேரத்தில் அநேக காரியங்களை கேட்போம், ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுவிடுவோம். அப்படி இல்லாதபடி கேட்டவைகளை விட்டு விலகாதபடி நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. உபாகமம் 4:10 ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது. 2 பேதுரு 1:10 அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. மேலும் நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனக்கன்பானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு உன்னத நோக்கத்தோடு படைத்திருக்கின்றார். நமக்குள் திறமைகள், தாளந்துகள், அறிவு, ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தினால்தான் அதனுடைய பலனை, ஆசீர்வாதத்தை நம்மால் முழுமையாக பார்க்க முடியும். ஒருவேளை இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் பரீட்சைக்கு ஆயத்தமாகின்ற ஒரு மாணவனாக இருக்கலாம், வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்கின்றவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கலாம். நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தனி திறமைகளுடன் படைத்திருக்கின்றார் என்று அறிந்து நாம் எந்த ஒரு காரியத்திலும் அசதியாய் நிர்விசாரமாய் இல்லாமல் எல்லாவற்றையும் நாம் தேவனையும் நம்முடைய முயற்சியையும் சார்ந்து நம்முடைய வழிகளை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளும் போது கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த ஒரு காரியத்தையும் அசதியாய் நிர்விசாரமாய் செய்யாமல் எல்லாவற்றையும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நாம் அப்படியாய் கவனத்தோடு செய்யும் போது அந்த காரியத்தினுடைய முடிவும் ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற தேவனுடைய ஆலோசனையா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிர்விசாரணம், கேர்லெஸ்னஸ். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை நாம் வாழ்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசதியாக காரியங்களை செய்யாமல் துணிவுடன் ஞானத்துடன் பேச வேண்டும், பழக வேண்டும், நம்முடைய அன்றாட காரியங்களை செய்ய வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக அல்லது கேர்லெஸ்னஸாக நாம் இருப்போமானால் தோல்வி நமக்கு தான், நஷ்டம் நமக்கு தான், இழப்புகள் நமக்கு தான். ஆடுகளை மேய்த்திருந்த தாவீதை சவுல் தன்னுடைய அரண்மனைக்கு வர சொன்னார், அவருக்கு உதவி செய்ய. தாவீது அவருடைய புகழ்ச்சி, அவருடைய வளர்ச்சி, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று எரிச்சல் அடைந்த சவுல் அவரை கொலை செய்ய பல முயற்சிகள் எடுத்தார். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு தடவையும் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டார். ஆதலால் அவர் ஈட்டியை அவர் எதிராக பாய்ந்த போதும் அவர் எளிதாக தப்பித்துக் கொண்டார். அவர் கேர்ஃபுல்லாக இருந்தபடினால்தான் அவர் அந்த தீங்கிலிருந்து அவர் தப்பித்தார். தானியேலுடைய வாழ்க்கையை கூட பாருங்க. தானியேல் ஜெபிக்கிறவர், தேவனை சார்ந்திருக்கிறவர், எல்லாவற்றிலும் ஆண்டவரை பற்றியிருக்கிறவர்,
ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்தபோது ராஜா அந்த சொப்பனத்தை மறந்து விட்டார். அந்த சொப்பனத்தோட அர்த்தம் என்ன என்று புரியாத ஒரு நிலையில் இருந்தபோது தானியேல் ஏற்கனவே பல காரியத்திலே வெளிப்பாடுகள் பலருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தானியேல் எனக்கு அந்த வரம் இருக்கு, நான் உடனே அந்த பதில் சொல்றேன்னு சொல்லவில்லை. ஒரு ராத்திரி எனக்கு நேரம் கொடுங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்து இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். கேர்ஃபுல்லாக ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை எழுதி ராஜாவிடத்தில் சொன்னார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளதாக இருந்தபடினால் ஸ்தானாதிபதிகளுக்கு மேற்பட்டவராக தானியேலை ராஜா உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஊழியத்தை செய்கிற நாம் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை காட்ஸ் வில் சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எதையும் ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக, கேர்லெஸ்னஸாக அல்ல, அசதியாக அல்ல, கர்த்தரிடத்தில் அதை கேட்டு ஜாக்கிரதையாக கேட்டு அதை நாம் சொல்லும்போது அந்தந்த நபருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் ஆதாம் ஏவாளை இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் ஏவாள் ஜாக்கிரதையாக இல்லாமல் அசதியாக இருந்தபடினால்தான் சர்ப்பமானது எளிதாக ஏவாளை வஞ்சித்தார். தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவன் சொன்ன கற்பனைகளை குறித்து, கட்டளையை குறித்து ஏவாள் அசதியாக இருந்தார். அது பிசாசு கவனித்தான். நாம் அசதியாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு கவனிக்கிறான். அந்த சூழ்நிலையை அவன் அறிந்திருக்கிறான். எப்படி நம்மை வஞ்சிக்கலாம், எப்படி நம்மை ஏமாற்றலாம், நம்முடைய அசதி தன்மையை தனக்கு சாதகமாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை அழித்து போட அவன் வகை தேடுகிறவனாக இருந்தான். ஆதலால் வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் துணையை தேடுகிறதிலும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு நீங்க போகிறது என்றால், குடும்பம் இருக்கு, உங்களுக்குன்ற பொறுப்புகள் இருக்கு. அசதியா உடனே வேலையை விட்டு விடாமல் ஜாக்கிரதையாக யோசித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. நாம் அசதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் பிசாசுடைய வலையிலே சிக்கிக்கொள்ள அது ஏதுவா இருக்கிறது என்று மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையின் துணையாக இருந்தாலும் சரி, வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, நாம் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஜாக்கிரதையா இருந்தால்தான் நாம் பிழைக்க முடியும். ஜாக்கிரதையாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை எதிர்காலம் நலமாயிருக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தால்தான், அர்ப்பணித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும். நம் வாழ்க்கையில் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, அசதியா எடுக்காமல் கர்த்தரிடத்தில் காத்திருந்து ஜெபம் செய்து ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை நிதானித்து தீர்மானம் எடுப்பது நல்லது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவைகளை சிந்திப்போம், செயலிலே கொண்டு வர அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் நான் இருக்கிறேன் அப்பா. நிர்விசாரம், கேர்லெஸ்னஸ், கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததால் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்தின் ஒற்றுமை அழிந்திருக்கிறது. பேசுகிற வார்த்தைகளிலே கேர்லெஸ்ஸாக இருந்தபடினால் எத்தனை குடும்பம் பிரிந்திருக்கிறது. அவருடைய பேசுகிற வார்த்தைகளை கேர்ஃபுல்லாம இல்லாமல் பேசினபடினால், அவசரப்பட்டு பேசினபடினால் குடும்பத்திலே மனஸ்தாபம், குடும்பத்திலே குழப்பம், குடும்பத்திலே பிரிவினை. அப்பா, போதும் போதும் போதும். இனி இந்த அசதியாக எந்த விதத்திலும் இல்லாதபடி எடுக்கிற தீர்மானமாக இருந்தாலும், பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே, உம்முடைய பலனை தாங்க, உம்முடைய ஞானத்தை தாங்க, உம்முடைய பிரசன்னத்தினால்
நிரப்புங்க. மாம்ச சிந்தனைகளுக்கு இடம் இல்லாதபடி, மாம்ச ஆலோசனைகளுக்கு இடம் இல்லாதபடி, அவசரப்பட்டு எந்த முடிவு காரியங்கள் எடுக்காதபடி, செய்யாதபடிக்கு உடைய பாதுகாக்கிற கரம் உங்களோடு இருக்கட்டும். நன்மையின் பாதையில் அவர்கள் நடத்துங்கப்பா. இனி இதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையை பார்த்த சிரமங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், கவலைகள், கஷ்டங்கள் போதும் சுவாமி. ஆண்டவரே, இனி எல்லாவற்றிலும் கேர்ஃபுல்லாக இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, ஜாக்கிரதையா காரியங்கள் செய்ய, சிந்திக்க, பேச, செயல்பட கிருபைத்தாங்க. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக உடைய தெய்வீக சமாதானத்தினால் நிறைத்து, ஒருவேளை இந்த நாளிலும் அசதியாய் இருந்து பல காரியத்தை இழந்திருக்கலாம், வாழ்க்கையை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம். இழந்த ஜாக்கிரதையா இல்லாமல் நான் எடுத்த முடிவு, ஜாக்கிரதை இல்லாமல் நான் செய்த காரியங்கள் நிமித்தம் பல நன்மைகளை இழந்திருக்கிறேன்னு சொல்லி அழகையோடு வேதனையோடு பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு திருமணி கருத்தில் வைக்கிறேன். எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமா விளங்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது அல்லவா? உங்களுடைய தேற்றுகிற கரம், உடைய அன்பின் கரம், உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருத்தரையும் செமையான பாதையிலே அவர்களை கரம் பிடித்து நடத்துங்க. அப்படியே நடத்த போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.